உதயநிதிக்கு விஷால் விட்ட சாபம். விஷால் கதாநாயகன் நடித்த படம் மார்க் ஆண்டனி. இந்த படம் வசூலில் வெற்றி பெற்றது. அந்த படம் செப்டம்பர் 12 விநாயகர் சதுர்த்திக்கு வெளியிடுவதாக தயாரிப்பாளர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் மார்க் ஆண்டனி வெளிவரக்கூடாது என்று உதயநிதி ஸ்டாலின் கட்டளையிட்டார். சினிமாவில் தயாரிப்பாளர் என்றைக்கு படம் வெளியாக விரும்புகிறாரோ அன்றைக்கு வெளியாக வேண்டும். அது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மார்க் ஆண்டனியை குறிப்பிட்ட தேதியில் வெளியிடக்கூடாது என்று சொல்வதற்கு உதயநிதி யார்? சினிமா என்ன முழுமையாக அவர் கையிலாக இருக்கிறது? தான் மட்டுமே வாழ வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் உருப்படவே மாட்டான் என்று உதயநிதியை மனதில் வைத்து சாபமிட்டிருக்கிறார் நடிகர் விஷால். இதை பகிரங்கமாக ரத்னம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தெரிவித்தார். இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக அரசையோ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையோ யாரும் இதுவரை விமர்சிக்கவே இல்லை. ஆனால் விஷால் தைரியமாக உதயநிதி ஸ்டாலினை நேரடியாக திட்டி தீர்த்திருக்கிறார். இது எதில் போய் முடியுமோன்னு நமக்கு தெரியலை. ரெட் ஜெயிண்ட் ஃபிலிம்ஸில் இப்போது தலைமை நிர்வாகியாக இருப்பவரை நான் தான் சண்டைக்கோழி படத்தில் உதயநிதி ஸ்டாலினிடம் சேர்த்து விட்டேன். இப்போது அந்த நபர் என்னையே எதிர்க்கிறார். தீட்டிய மரத்திலேயே கூர்பார்க்கிறார். கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அந்த நபர் எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது எனக்கு மிகவும் எரிச்சலையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்கிறார் விஷால். ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அந்த படம் இன்னைக்கு தான் வரணும், இந்த தேதியில் வரக்கூடாது என்று சொல்லுவதற்கு இவர்கள் யார்? சினிமா என்பது தனிப்பட்ட நபருக்கு சொந்தமல்ல. அது ஒரு வியாபாரம், அது ஒரு தொழில், அரசாங்கத்துக்கு வருமானம் தருகிற தொழில். அந்த தொழிலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். 25 கோடி ரூபாய் செலவு பண்ணி மார்க் ஆண்டனி படத்தை எடுத்து அதை குறிப்பிட்ட தேதியில் வெளியிட தயாரிப்பாளர் திட்டம் திட்டிய பொழுது அதற்கு குறுக்கே நிற்பதற்கு எவன் வந்தாலும் முடியாது, வெளியிட்டே தீர்வோம் என்று சொன்னார் தயாரிப்பாளர். அதற்கு நானும் ஆதரவு கொடுத்தேன். படம் வெற்றி பெற்றது. படம் வெற்றி பெற்றதன் மூலம் அவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார் நடிகர் விஷால். தங்களை யாரும் ஏற்று கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்கக்கூடாது என்ற அதிகார வரம்பை மீறி சர்வாதிகார ஆட்டம் ஆடுகிறார்கள். அதை எப்போதும் எதிர்ப்பவன் விஷால். யாருமே தட்டி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ரெட் ஜெயிண்ட் ஃபிலிம்ஸை நான் தட்டி கேட்டிருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு சொன்னார் விஷால். விஷால் பேசிய இந்த பேச்சு தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் பீதியை கிளப்பி கொண்டிருக்கிறது.